Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா the king of genjutsu இட்டாச்சி உச்சியாவோட full story explanation தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எதனால இட்டாச்சி அவனுடைய கிளானியை மொத்தமா அழிச்சான் அப்படின்றதையும் எதனால இட்டாச்சி அக்கட்சுகி டீம்ல போய் ஜாயின் ஆகணும் அப்படின்றதையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா the life of இட்டாச்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம். அது ஒரு நிமிஷம் வீடியோ அப்படின்றதுனால இட்டாச்சி உச்சியாவோட full ஸ்டோரியை பத்தி தெளிவா சொல்ல முடியல. பட் இருந்தாலுமே எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு நிமிஷத்துக்குள்ள இட்டாச்சியோட ஸ்டோரியை தெளிவா சொல்லியிருப்போம். பட் அந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப ஸ்பீடா சொல்றீங்க, பொறுமையா இட்டாச்சி உச்சியாவோட ஸ்டோரியை ஃபுல்லா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கிட்ட இருந்தாங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அமுத்தி ஆல்ல போடுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சோ ஓர பசங்க வீடியோ கால் பண்ணல. நீங்க பார்க்குறது மால்டா பாய் சேனல். நான் தான் உங்க மால்டா பாய். லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய ஃபுகாக்கு உச்சிகாக்கும் மிகாட்டோ உச்சிகாக்கும் பிறகுறது தான் இந்த இட்டாச்சி உச்சிகா. இட்டாச்சி சின்ன வயசுல இருந்தே செம டேலண்ட். இவருடைய 4வது வயசுல 3rd கிரேட் நீங்க அவரை பாக்குறாரு. அதில் நிறைய பேர் மாத்தி அடிச்சுக்கிட்டு செத்து போனதை பார்த்த நம்ம இட்டாச்சி நான் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஆளாகி இது எல்லாத்தையுமே தடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இதன் பிறகு இட்டாச்சிக்கு ஒரு தம்பி பிறக்கிறான். அவன் பேர் தான் சாசுகே உச்சிகா. சின்ன வயசுல இருந்தே இட்டாச்சி கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறத பார்த்த ஷிஷி உச்சிகா நீ நான் இனிமே சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இட்டாச்சி கிட்ட சொல்றாரு. சோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வேற லெவலில் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் 9 tailed beast சொல்லக்கூடிய குராமா லீஃப் வில்லேஜை மொத்தமா சூறையாடுது. இந்த சமயத்தில் தான் 4th வாக்காக அவருடைய உயிரை விட்டுருப்பாரு. நருட்டோவும் பிறந்திருப்பான். பட் கொனகா வில்லேஜ்ல இருந்து எல்லாருமே குராமாவை ரிலீஸ் பண்ணது உச்சிகா கிளானோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ உச்சிகா கிளான லீஃப் வில்லேஜோட ஒரு எண்டில் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உச்சிகா கிளானை பார்த்து பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இதன் பிறகு கொனகா வில்லேஜோட அகாடமியில சேர்ந்த நம்ம இட்டாச்சி எல்லா விதமான டெக்னிக்லயும் டாப் லெவல்ல இருக்காரு. ஏன் இதை பார்த்து கொனகா வில்லேஜ்ல இருந்த டீச்சர்ஸே மிரண்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம உச்சிகா கிளானை சேர்ந்தவங்களே இட்டாச்சி நம்ம கிளான்ல பிறந்ததுக்கு நம்மளா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி பெருமையா பேசுறாங்க. அகாடமியில சேர்ந்த நம்ம இட்டாச்சி சில மாதங்கள்லயே ஒரு பர்ஃபெக்ட் நிஞ்சாவா மாறுறாரு. இதன் பிறகு இட்டாச்சிக்கு நிறைய மிஷின்ஸ் வருது. எல்லாத்தையுமே இட்டாச்சி பர்ஃபெக்ட்டா பண்றாரு. இட்டாச்சியோட டேலண்ட பார்த்து மிரண்டு போன நம்ம ஃபுகாக்கு உச்சிகா கிளானோட கிளான் மீட்டிங்க்கு கூப்பிடுறாரு. இதன் பிறகு டீம் 2ல ஜாயின் பண்ண நம்ம இட்டாச்சிக்கு மறுபடியும் நிறைய மிஷின்ஸ் வருது. அதுல மிக முக்கியமான ஒரு மிஷன்னா லேண்ட் ஆஃப் ஃபயர் சேர்ந்தவங்க நம்ம லீஃப் வில்லேஜை சுத்தி பார்க்கறதுக்கு வராங்க. சோ அவங்களுக்கு பாடி கார்ட் பண்றது. இந்த மிஷின் அப்பதான் மாஸ்க் போட்ட ஒருத்தன் எல்லாருமே போட்டு தள்ளுறான், இன்க்ளூடிங் நம்ம இட்டாச்சியோட ஃப்ரெண்ட்ஸ். தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் கண்ணு முன்னாடியே சாகிறத பார்த்து இட்டாச்சிக்கு ஷரிங்கன் ஓப்பன் ஆகுது. ஷரிங்கன் அப்படின்னா என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். சிம்பிளா சொல்லணும்னா உச்சிகா கிளான்ல பிறந்தவங்களோட ஒரு எபிலிட்டின்னு சொல்லலாம். இதை பத்தியுமே நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோல தெளிவா சொல்லியிருப்போம். சோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஷரிங்கன் ஆக்டிவேட் ஆன கொஞ்ச நாள்லயே நம்ம இட்டாச்சி ஷரிங்கன்லயும் மாஸ்டர் ஆகுறாரு. நம்ம இட்டாச்சி மாதிரி ஷரிங்கன் யூஸ் பண்றதுக்கு எவனாலுமே முடியாது. சோ இட்டாச்சி அவருடைய 10 வயசுல ஜூனியர் எக்ஸாம் முடிக்கிறாரு. 11வது வயசுல ஆன்பு பிளாக் கேப்ஸோட ஒரு மெம்பராகவும் ஆகுறாரு. இட்டாச்சி இந்த அளவுக்கு வளர்ந்ததை பார்த்த நம்ம ஃபுகாக்கு கொஞ்சம் பெருமையாவும் இருக்கு. அதே சமயத்துல தலைகனமும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொஞ்ச நாள்லயே ஃபுகாக்கு டாக்ஸிக்கா மாறுறாரு. எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உச்சியால ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறீங்க, ஊரே எல்லாம் ஆக்குறான்னு சொல்லி நம்ம லீஃப் வில்லேஜ் மொத்தமா அழிக்க பிளான் பண்றாரு ஃபுகாக்கு உச்சிகா. அது மட்டும் இல்லாம ஃபுகாக்கு இந்த பிளானுக்கு இட்டாச்சி கிட்ட ஹெல்ப் கேட்கறாரு. பட் நம்ம இட்டாச்சி தான் நல்லவனாச்சு, எப்பூரா அந்த பிளானை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். சோ இந்த இடத்துல தான் இட்டாச்சி உச்சிகா கிளானுக்கு ஸ்பை வேலை பார்க்கறான். அதே சமயத்துல அங்க நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த கொனகா வில்லேஜோட பெருசுக்கிட்டே சொல்றான். அந்த பெருசுங்கள ஒருத்தனா இருந்தது தான் டான்சோ த லூசு குமாட்டை. டான்சோவுக்கு ஆரம்பத்துல இருந்தே உச்சிகா கிளானை பார்த்தாலே பிடிக்காது. கிடைச்சிற சான்ஸ் சொல்லி உச்சிகா கிளானே மொத்தமா போட்டு தள்ள பிளான் பண்றான். இந்த நேரத்துல ஷிஷி உச்சிகா என்ட்ரி ஆகி ஒரு பிளான் பண்றான். அதுதான் சண்டை நடக்கும்போது கென்ஜுட்சு யூஸ் பண்ணி எல்லாருமே கென்ஜுட்சு லாக் பண்ணிட்டு இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான். பட் இந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்ட டான்சோ கண்ணு இருந்தா தான் கென்ஜுட்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஷிஷி உச்சிகாவோட ஒரு கண்ணை பறிச்சிடறான். ஷிஷி உச்சிகா அவரோட இன்னொரு கண்ணு வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சாரு தெரியல. அவரோட இன்னொரு கண்ணை நம்ம இட்டாச்சி உச்சிகா கிட்ட கொடுத்துட்டாரு. அதுக்கான காரணம் நாம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம இட்டாச்சி செஞ்சிரும் அப்படின்றதா கூட இருக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம இட்டாச்சிக்கு செம கண்டாக்குது. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம இட்டாச்சியோட ஷரிங்கன் மங்கெங்கு ஷரிங்கனா மாறுது. அது மட்டும் இல்லாம ஷிஷி உச்சிகாவோட சாவுக்கு நம்ம இட்டாச்சி தான் காரணம்னு சொல்லி உச்சிகா கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே நம்ம இட்டாச்சி மேல பழிய தூக்கி போடுறாங்க. காண்டான நம்ம இட்டாச்சி அதுல சில பேரை போட்டு தள்ளுறான். அது மட்டும் இல்லாம இட்டாச்சி லீஃப் வில்லேஜும் உச்சிகா கிளானுக்கு இருக்கிற பிரச்சனையை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை போராடலாம். பட் நம்ம இட்டாச்சியோட பேச்சை ஒருத்தனும் கேட்கல. இதன் பிறகுதான் இட்டாச்சி அவருடைய 12வது வயசுல ஆன்பு பிளாக் கேப்ஸோட கேப்டனாவும் ஆகுறாரு. இட்டாச்சி நிறைய இடத்துல தேர்ட் உட்காக கிட்ட இந்த பிரச்சனை எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்ல ட்ரை பண்றாரு. பட் இந்த டான்ஸோ த லூசு மட்டும் சொல்ல விட மாட்டான். ஏன்னா டான்ஸோக்கு எப்படியாச்சும் உச்சிகா கிளானை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கு. ஸோ டான்ஸோ இட்டாச்சி கூப்பிட்டு 2 ஆப்ஷன் சொல்றான். அது என்னன்னா நாங்க எல்லாம் சேர்ந்து உன்னுடைய உச்சிகா கிளானை மொத்தமா போட்டு தள்ளுவோம், அப்படின்னா நீ உன்னுடைய உச்சிகா கிளானை மொத்தமா போட்டு தள்ளிட்டு உன்னுடைய தம்பியான சாசுகே மட்டும் காப்பாத்திக்கலாம் அப்படின்னு கேட்டான். இட்டாச்சிக்கு அவனோட தம்பி சாசுகே மேல ரொம்ப பாசம் அதிகம். ஸோ அவனுடைய தம்பி காப்பாத்திட்டு உச்சிகா கிளானை மொத்தமா போட்டு தள்ள முடிவெடுக்கிறான். இந்த நேரத்தில் தான் மாஸ்க் போட ஒருத்தன் தன்னோட பேர் மடரா உச்சிகா அப்படின்னும் இட்டாச்சியை பார்த்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். நம்ம இட்டாச்சியும் அந்த மாஸ்க் போட்டவனை பார்த்து உச்சிகா கிளானை சேர்ந்தவங்களை மட்டும் தான் சாக்கடிக்கணும், வேற யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க 2 பேரும் சேர்ந்து உச்சிகா கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே போட்டு தள்ளுறாங்க. அதுலயும் நம்ம இட்டாச்சி அவங்க அப்பா அம்மாவே போட்டு தள்ள அவங்க வீட்டுக்கும் போறான். உள்ள போய் பார்த்தா அவங்க 2 பேருமே சாகிறதுக்கு ரெடியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இட்டாச்சியும் அழுதுகிட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே போட்டு தள்ளுறாங்க. இந்த நேரத்துல சாசுகே வில்லேஜுக்குள்ள என்ட்ரி ஆகிறான். பார்த்தா வில்லேஜே ரொம்ப
அமைதியா இருக்கு. பயந்து போன நம்ம சாசுகே என்னடா இதுன்னு சொல்லி வேக வேகமா வீட்டுக்கு போயிட்டு கதவு திறந்து பார்க்கறான். பார்த்தா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுதான் அவங்க அண்ணன் இட்டாச்சி அவங்க அப்பா அம்மா 2 பேருமே போட்டு தள்ளுற காட்சி. தன்னோட அண்ணனே தன்னோட அப்பா அம்மாவை சாகடிக்கிறத பார்த்து நம்ம சாசுகே பயந்து போய் அலறி அடிச்சு ஓடுறான். பயந்து போய் ஓடின நம்ம சாசுகாவை இட்டாச்சி பிடிச்சி நான் எதுக்காக உன்னை சாவடிக்காம விடுறேன்னா அதுக்கு கூட நீ தகுதி இல்லை அப்படின்னு சொல்றான். பட் என்னதான் நம்ம இட்டாச்சி சாசுகா கிட்ட அப்படி சொல்லியிருந்தாலுமே டான்ஸோ கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா என் தம்பி மேல உன் கைப்பட்டுச்சு அவனை மொதல் டெட் பாடி நீ தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டிட்டு போயிருப்பாரு. அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம இட்டாச்சி தேர்ட் ஒக்காகேவை பார்த்து மிஷின் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம இட்டாச்சி தேர்ட் ஒக்காகேவை பார்த்து இந்த மாஸ்க் போட்டவனை பார்த்தாலே கொஞ்சம் மர்மமாக தான் இருக்கு. ஸோ அவனால் எப்போனா நம்ம லீஃப் வில்லேஜுக்கு ஆபத்து வரலாம். ஸோ நான் அவன் கூட இருந்து இன்ஃபர்மேஷன் லீஃப் வில்லேஜுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிஷனை சைன் பண்றாரு. ஸோ இதனால தான் இட்டாச்சி அக்கட்சுக்கில போயிட்டு ஜாயின் ஆகிறாரு. அக்கட்சுக்கி டீம்ல இட்டாச்சிக்கு ஒரு பார்ட்னரை கொடுக்குறாங்க. அவன் பேர் தான் ஜூஸ். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு மிஷனுக்கு போறாங்க. அதுதான் ஜிஞ்சுரிக்கே கேப்சர் பண்றது. ஸோ அந்த மிஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான நிஞ்சா நம்ம ஜூஸோவை போட்டு தள்ளுறோம். ஸோ இப்போ நம்ம இட்டாச்சிக்கு பார்ட்னர் இல்லை இல்லையா? ஸோ அதனால ஒரோச்சிமாரு பார்ட்னராக வரான். பட் நம்ம ஒரோச்சிமாருக்கு இட்டாச்சியோட ஷரிங்கன் மேலே ரொம்பவே ஆசை. ஸோ எப்படியாச்சும் அந்த ஷரிங்கனை ஆட்டி போட்டணும் அப்படின்னு சொல்லி இட்டாச்சியை பிடிக்க போக நம்ம இட்டாச்சி கெஞ்சுச்சுல ஒரோச்சிமாரு லாக் பண்றாரு. அந்த சீன் செம பயங்கரமா இருக்கும், செம காமெடியாகவும் இருக்கும். ஏன்னா ஒரோச்சிமாரு இட்டாச்சியை போட்டு தள்ளுவான்னு நினைச்சா இட்டாச்சி கெஞ்சுச்சுல லாக் பண்ணி ஒரோச்சிமாரு தொங்க விட்டுருவான். அது மட்டும் இல்லாமல் இட்டாச்சி ஒரோச்சிமாருவை ஊடு கட்டி அடிக்கலான்னு போக நம்ம கபூட்டை வந்து தான் ஒரோச்சிமாருவை காப்பாற்றி கூட்டிட்டு போவாரு. ஸோ அதன் பிறகு நம்ம இட்டாச்சிக்கு ஒரு பார்ட்னராக வந்தது தான் கிசாமி. இதன் பிறகு இட்டாச்சி அக்கட்சுக்கி டீம்ல ஒரு 2-3 பேரை ஜாயின் பண்றாரு. இந்த சமயத்தில் தான் ஒரோச்சிமாரு அக்கட்சுக்கி டீமை விட்டு தப்பிச்சு போய் லீஃப் வில்லேஜ் மொத்தமாக அழிக்க போறோம் அப்படின்ற விஷயம் நம்ம இட்டாச்சிக்கு தெரிய வருது. ஆக்சுவலி இந்த மேட்டரை பெயின் தான் இட்டாச்சி கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ நம்ம இட்டாச்சியும் கிசாமியும் லீஃப் வில்லேஜுக்கு போறாங்க. இவங்க 2 பேரும் லீஃப் வில்லேஜுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கக்காஷி அசுமா அண்ட் குரணை இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு அனுப்புறாரு. ஸோ இந்த 2 பேருக்குமே பயங்கரமான சண்டை நடக்குது. அதில் நம்ம பசங்க நல்லாவே அடி வாங்குறாங்க. பட் சரியான நேரத்துக்கு நம்ம கக்காஷி வந்து 2 பேருமே காப்பாத்துறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி அண்ட் இட்டாச்சி அவங்களுடைய ஷரிங்கனை வச்சு நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. இட்டாச்சி தான் நம்ம கக்காஷிக்கு கெஞ்சுட்சு போட்டாலும் நம்ம கக்காஷி அசராம நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இட்டாச்சி கக்காஷிக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நோட் பண்றான். ஸோ இட்டாச்சி கிசாமேவை பார்த்து மிச்சி இருக்கிற 2 பேரையும் தட்டி விட்டு நம்ம கக்காஷி மட்டும் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கிசாமேவும் கக்காஷியை தூக்கிட்டு வர போக அவன் தொடரணும் அதுக்கு முதல்ல நீ என்ன தாண்டடான்னு சொல்லி நம்ம மைட் கை என்ட்ரி ஆகிறாரு. ஸோ இதுக்கு மேலே நம்மளால அங்கே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இட்டாச்சி அண்ட் கிசாமே 2 பேருமே அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. இதன் பிறகு இட்டாச்சி நருட்டோவை கேப்சர் பண்றதுக்காக நருட்டோவை தேடி போறாரு. நருட்டோவை ஃபைனலாக கண்டுபிடிக்கிறாரு. அந்த சமயத்தில் நம்ம நருட்டோ ஜிரையா கூட ட்ரைனிங்ல இருப்பாரு. பட் அந்த நேரத்தில் நம்ம ஜிரையா ஒரு பூஜை விஷயமா வெளியே போக இட்டாச்சி நம்ம நருட்டோவோட வீட்டுக்கே வந்துடுறான். பட் அந்த நேரத்தில் நம்ம சாசுகே என்ட்ரி ஆகி இட்டாச்சியை பார்த்து இத்தனை நாளாக நான் உன்னதான தேடிட்டு இருந்தேன்னு சொல்லி அவருடைய சுட்டோரி பவர் யூஸ் பண்ணி நம்ம இட்டாச்சி அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. பட் இட்டாச்சி சாசுகேவை ஒரு குழந்தையை ட்ரீட் பண்ற மாதிரி அடிச்சு போட்டு சுக்கியம் இல்ல லாக் பண்றாரு. இந்த நேரத்தில் தான் நம்ம ஜிரையா என்ட்ரி ஆகி கிசாமேவையும் இட்டாச்சியும் லாக் பண்ண ட்ரை பண்றாரு. பட் இட்டாச்சி அவனுடைய அமட்டோரஸ் பவர் யூஸ் பண்ணி ஜிரையோட பிளான்ல இருந்து தப்பிக்கிறாரு. ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி ஜிரையா கிட்ட கெஞ்சுட்சு யூஸ் பண்ண பார்ப்பாரு. பட் அது வேலை செய்யாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இட்டாச்சி அங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பாரு. இந்த சீன் பயங்கரமா இருக்கும். 2 பேரோட அந்த லுக் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். எனிவே கம்மிங் பேக் டு த டாபிக், என்னதான் இட்டாச்சி நருட்டோவை கேப்சர் பண்ண வந்த மாதிரி தெரிஞ்சாலுமே ஆக்சுவலி இட்டாச்சி அதுக்கு வரல. அக்கட்சுக்கி டீம் சேர்ந்தாங்க ஜிஞ்சுரிக்கை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் மிக முக்கியமாக நருட்டோவை கேப்சர் பண்ணுறது அவங்களுடைய மெயின் மோட்டிவே அப்படின்றத தெரிவிக்க தான் இட்டாச்சி வந்திருப்பாரு. ஸோ இப்படியே சில நாட்கள் போகுது. அக்கட்சுக்கி டீம் சேர்ந்தவங்க ஒன் டைல்டு பெஸ்ட்டை கேப்சர் பண்ணுறாங்க. பட் அதை தடுக்கிறதுக்காக டீம் 7 அங்கே வர அவங்களை தடுக்கிறதுக்காக பெயின் நம்ம இட்டாச்சி அங்கே அனுப்புறாரு. இந்த ஃபைட்ல நம்ம இட்டாச்சி நருட்டோக்கு ஒரு கெஞ்சுட்சு போறாரு. அந்த கெஞ்சுட்சு என்னன்னா உன்னையும் அவனால காப்பாற்றிக்க முடியல, ஒரு நண்பன் சாசுகாவை எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்றது தான். பட் நம்ம நருட்டோ என்ன சாதாரணலா நான் என்னுடைய நண்பன் சாசுகாவை எப்படியாச்சும் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெஞ்சுட்சுலேருந்து வெளியே வந்து அவனுடைய ரசன்கன் பவர் யூஸ் பண்ணி இட்டாச்சியை போட்டு தள்ளுறான். பட் அதுக்கப்புறமா தான் தெரியுது அது ஒரிஜினல் இட்டாச்சி இல்லை, அது ஒரு க்ளோன். இதன் பிறகு சில நாட்கள் போகுது. மறுபடியும் நம்ம இட்டாச்சி அண்ட் நருட்டோ 2 பேருமே மீட் பண்றாங்க. அப்போ நம்ம இட்டாச்சி நருட்டோவை பார்த்து சாசுகே உன்னுடைய வில்லேஜ் அழிக்க வந்தா நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு நம்ம நருட்டோ இட்டாச்சியை பார்த்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாசுகாவை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்ட நம்ம இட்டாச்சிக்கு நருட்டோ மேல ஒரு சின்ன நம்பிக்கை வரும். ஸோ இதனால இட்டாச்சி என்ன பண்றாருன்னா நருட்டோட வாய்க்குள்ள ஒரு காக்காவை அனுப்புறான். அந்த காக்காவோட தான் பார்த்தீங்கன்னா சிஷு உச்சிகாவோட மங்கேங்கி ஷரிங்கன் இருக்கு. இதே நேரத்தில் நம்ம சாசுகே அவனுடைய அண்ணன் இட்டாச்சி போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காக பயங்கர பவர்ஃபுல்லாக மாறுறாரு. ஸோ ஒரு நாள் இட்டாச்சிக்கும் சாசுகேக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த ஃபைட்ல 2 பேருமே மாற்றி அடிச்சுக்கிறாங்க. சாசுகே சண்டை போடும்போது கூட ஏன்னா நம்ம ஃபேமிலியை மொத்தமாக அழிச்ச, எதனால நம்ம கிளானியை மொத்தமாக அழிச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தான் சண்டை போடுவார். பட் அதுக்கு நம்ம இட்டாச்சி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா சாசுகேவை வெறுப்பாத்துற மாதிரி தான் ஆன்சர் பண்ணுவார். பட் எப்படியோ ஒரு வழியாக நம்ம சாசுகே இட்டாச்சியை போட்டு தள்ளுறாரு. ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம இட்டாச்சி விட்டு கொடுத்துட்டு தான் சொல்லணும். ஸோ இட்டாச்சி சம்பவ இடத்துலேயே சாகுறாரு. ஸோ இதன் பிறகு தான் 4th கிரேட் நிஞ்சா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ காபூட்டோ பையன் சும்மா இல்லாமல் நம்ம இட்டாச்சியை ரீஅனிமேஷன் யூஸ் பண்ணி திரும்பி கொண்டு வராரு. ஸோ ரீஅனிமேஷன் செய்யப்பட்ட நம்ம இட்டாச்சி மறுபடியும் நம்ம நருட்டோவை மீட் பண்ணுறாரு. அப்போ நம்ம இட்டாச்சி நருட்டோட வாய்க்குள்ள ஒரு காக்கா விட்டார் பார்த்தீங்களா, அதாவது ஷிச்சு உச்சிகாவோட மங்கேங்கி ஷரிங்கனை ஒரு காக்கா கொள்ள வச்சு அதை நம்ம நருட்டோட வாய்க்குள்ள அனுப்புறாரு பார்த்தீங்களா.
ஸோ அந்த காக்காவை மறுபடியும் எடுக்கிறாரு. எடுத்து அந்த மங்கேங்கேஸ்வரியை யூஸ் பண்ணி இவருக்கும் காபுட்டோவுக்கும் இருக்கிற கனெக்ஷனை கட் பண்றாரு. ஏன்னா காபுட்டோ தான் ரீஅனிமேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணி இட்டாச்சி கொண்டு வந்தாரு. ஸோ காபுட்டோட கண்ட்ரோல தான் இட்டாச்சி இருப்பாரு. பட் நம்ம இட்டாச்சி அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இட்டாச்சிக்கும் காபுட்டோக்கு இருக்கிற கனெக்ஷனை பிரேக் பண்றாரு. ஸோ இப்போ இட்டாச்சியால அவர் நினைச்சதை செய்ய முடியும். ஸோ இட்டாச்சி இந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம காபுட்டோவை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காபுட்டோட பிளேஸுக்கு போறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சாசுகேவும் அந்த இடத்துக்கு போறான். ஸோ இட்டாச்சி அண்ட் சாசுகே விசஸ் காபுட்டோ ஃபைட் நடக்குது. ஸோ சாசுகே காபுட்டோவை ஒரு அடியா போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக இட்டாச்சி ஸ்டாப் பண்றான். ஸ்டாப் பண்ணி காபுட்டோவை போட்டு தரலாம், இந்த பிரச்சனை முடியாதா தம்பி, அதுக்கு வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னடான்னு சொல்லிட்டு நம்ம சாசுகேவும் கேட்கறான். அதுதான் காபுட்டோவை கென்ஜுட்சுவை விட பவர்ஃபுல்லான இசானமி அப்படின்ற ஒரு லூப்ல மாட்ட வைக்கிறது. ஸோ பிளான் பண்ண மாதிரியே காபுட்டோவை அந்த லூப்ல மாட்ட வச்சிருக்காங்க. ஸோ இதன் பிறகு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆக நம்ம இட்டாச்சியும் சாசுகேக்கு பை பை சொல்லிட்டு காத்தோட காத்தா மறைஞ்சு போறாரு. ஸோ கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா சாசுகே உச்சிகாவோட ஃபுல் ஸ்டோரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் வீடியோல ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அமைத்தி ஆள்ல போட்டுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மால்டா பை. போய்ட்டு பை.